ஐயா எடப்பாடி ஐயா, வணக்கம் ஐயா. இது எதுக்காகனா உங்களுக்கோசரம் தான். சூப்பரான இது பண்ணீங்க ஐயா, நல்லா இருக்கு நீங்க பண்ணதுல. நீங்க பண்ண இந்த இதுலயே இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆனா உங்க கட்சியில இருக்கிறாங்க பாருங்க சில இஸ்லாமியர்கள், அவங்களுக்கு அடிக்கட்டுன முட்டாளுங்க தான் சொல்ல போனா. என்ன, ஒருத்தன் ஜாதி கலவரம் தூண்டணும் எதனா ஒன்று பண்ணோன்ட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த சன் பரிவார் கும்பல் எல்லாம் இறங்கி இந்த மாதிரி பண்ணுகிறாங்க. நீங்க இவங்க ஆட்சியே சரியில்லைனாலும் சரி, ஏதோ ஒன்று முறையா இவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க. என்ன, இந்த 4.5 வருஷத்துல ஏதோ இந்த ஜாதி சண்டை வரைக்கும் போகாத அளவுக்கு அங்க 144 தடை போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, கண்டனம் தெரிவிக்கிறீங்க. யாரு இவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்றதுக்கா? அப்போ ஹிந்து முஸ்லிம் அடிச்சுன்னு சாவலாம். ஒரு முஸ்லிமோட ஓட்டு வேணும் உங்களுக்கு, எல்லாம் வேணும். அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. நீங்க தான் இஸ்லாமியர்களுக்கு தான் ரொம்ப பிடிச்ச ஆளாச்சு. நீங்க உங்க ஆட்சியில தானே கொண்டு வந்தீங்க சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் எல்லாம். சூப்பரா பண்றீங்க ஆட்சி. இதுல வேற 2026 நீங்க 200 தொகுதிக்கு மேல சூப்பரா ஜெயிப்பீங்க. முதல்ல பிஜேபியை உள்ள கூட்டினு வந்தது நீங்க. என்ன, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதே பிஜேபி வேணான்ட்டு தூக்கி போட்டாங்க 2016. திரியும் வந்து அவங்கள உள்ள கூட்டி வச்சு தமிழ்நாட்டுல நீங்க. இப்போ 2026 நீங்க ஜெயிப்பீங்கன்ட்டு என்ன உத்தரவாதம் சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. 200 இல்ல 20 தொகுதி கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. பார்க்கலாம். இத பார்த்துட்டாச்சு இந்த இஸ்லாமியர்கள் இதுல கீறவங்க ஏடிஎம்கேல வெளியே போங்க. அவங்களுக்கு குரல் குத்துன்னு இருக்காதீங்க.